ஷேய் நந்தி நந்தி பேசுகிற தாய் இந்தியா நாடு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. நீதிபதி, ஜட்ஜி, ஆணும் பெண்ணும், வழக்கறிஞர், உனக்கும் தெரியும். ஒவ்வொரு இடங்களை ஈசி போட்டு பறையில் கோயில் இடமா வரும். எல்லாமே வர்ற இடம் பூரா அதை கண்ணை மறைச்சி வெளியில் உள்ளே விளையாடுதிய, வெளியில் விளையாடுதிய, அதுதான் கணக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி, ஜட்ஜி, ஆணும் பெண்ணும், கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. எல்லாம் சிவன் கோயில் ஆலயம், கோயில் இடம்னு சொல்லி ஒருக்காவா கணக்கு விட்ருக்கீங்களா? கோயில் ஐயா ஆலயம் உள்ள இடம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் விட்ருக்கீங்களா? இல்லையா? விடலை. அதனால தான் இப்போ விளையாட்டு, பெரிய விளையாட்டு விளையாடுதான் பூமியில் சனநாயகம். மானிட பேல கொசு மாதிரி போட்டிருக்காரு. கொசு மாதிரி கிடக்கான். கொசு தான். அவர் வானத்துக்கு பூமிக்கு நீதி அரசர் உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோ சேட்டை வேணுதான் மானிட பே, ஆணும் பெண்ணும், அதான் கணக்கு. கோயில் உள்ள இடம் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்களா? அந்த கேள்வி கேட்காரு நீதி அரசர். இப்போ அதுக்கு தான் அந்த கோயில் இடத்த இப்போ கணக்கு எடுக்காரு. கணக்கு உட்கார்ந்து இடத்த எடுப்பார். ஏன்னா இவன் உருட்டு கோழி மாதிரி உருண்டு தின்னு அப்படியே கெழுவுருண்ட மாதிரி ஓடுதான். இல்லை, 2ஆம் நம்பர் பார்க்காங்க கோர்ட்டில். தெரியுமா தெரியாதா? வழக்கறிஞர் பூரா தெரியும். நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து ட்ரெஸ்ஸு ஆடையிலேருந்து 2ஆம் நம்பர். ட்ரெஸ்ஸு ஆடை இருக்கிறதுக்கு ஒரு கணக்குத்தை அளவுக்கு மீறி வந்தால் முடியாது. அதுதான் செக் போஸ்ட்டாக போட்டார். முக்கால் சத்தியம் செக் போஸ்ட்டு போட்ட கணக்கில் சவுளி பண்டல் கிண்டல் எல்லாம் ஆந்திரா, ஜெய்ப்பூர், ஈரோடு, கரூர், அகமதாபாத், ஹைதராபாத்துலேருந்து வர்றது பூரா தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. நிப்பாட்டிடுவார், சீக்கிரமாக நிப்பாட்டிடுவார். கூடிய சீக்கிரம் அதை தான் லாக் பண்ணுவார். இவன் எங்கே கும்மி அடிக்காமல் பார்ப்போம் அப்படின்ட்டார். பூரா ஜவுளி கடை, எங்கே பார்த்தாலும் கடை இடத்தை பூரா மறித்து கெட்டடமாக போட்டு பூரா அனைத்து 2ஆம் நம்பருக்கு ஓட்டு தான். அதான் கணக்கு போட்டார். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோயில் இடம் கணக்கு கொடுக்காண்டாமா? ஒரு தடவை கொடுத்துட்டே அமைதியாக போவான் மானிட பே. ஐயோ, கோயில் இடம், சிவன் கோயில் இடம், ஐயா இடம் ஆலயம் கொடுத்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ தப்பு செஞ்சுருப்பானா? இப்போ கணக்கு நோண்டி எடுப்பார். நோண்டி எடுக்கல உள்ளே எல்லாம் அதிகாரி மாட்டுவான், அரசியல்வாதி மாட்டுவான், பத்திரப்பதிவு வெளியில் வென்று எல்லாம் அனைத்து உள்ளே மாட்டி வருவான். அதுதான் கூவை மாதிரி. அந்த கூவை இருக்காப்பா, தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியும். அந்த கூவை எங்கே உட்காரோம், நைட்டில் எங்கே இடக்குன்னு அது கம்பு எல்லாம் உட்காந்துருக்கும் கூவை மாதிரி. அந்த கூவை மாதிரி இருக்கான் ஆணும் பெண்ணும். பெண்ணு நியமிச்சிருக்கான் பாரு. அப்பா முக்கால் சத்தியம். கோர்ட்டில் இருந்து கோயில் இடம்ங்கிற கணக்கு விட்டுறாப்பா. இல்லையா? நீதி அரசர் கணக்கு விட்டார். கோர்ட்டில் கைலாசத்துலேருந்து ஐயா நீதிபதி, ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். நீதி அரசர் சிவன் கோயில் உள்ள இடம் அப்படின்னு விட்டுட்டார். எனக்கு கணக்கு வரலன்னா ஒரு பக்கம் செதுக்கி விடுவேன். அதே மாதிரி மலை வெள்ளைப்பூடு மிளகா வத்தலை தேய்ச்சி விடுவேன். முக்கால் சத்தியம். ஜனநாயகம் சேர்ந்துதேன், அரசியல்வாதி சேர்ந்துதேன். அதான் வார்டு வரைக்கும் நான் அடப்பங்காரில் சிட்டி கிராமத்தை அடப்பேன் அப்படிங்காரு. அதான் கணக்கு. இப்போ கணக்கு துஷ்டு வந்துருச்சாப்பா. வழக்கறிஞர் புரிஞ்சுக்கிடுவான். நீதிமன்ற நீதிபதி, ஜட்ஜி, ஆணும் பெண்ணும் புரிஞ்சுக்கோப்பா. கணக்கு போட்டார் நீதி அரசர்.